20வது தலம் நம்ம ஸ்டேட்டில் இருக்குது. அங்கேருந்து இப்போது என்ன பண்ணிக்கிறீங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி நேராக ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி திருக்கடையூரில் வந்து இறங்கியிருக்கிறோம். இப்போது எங்கேருந்து? ஆமாம், ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்தாச்சு. முதல்ல சொன்னேன், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் போல். அப்போ காஷ்மீர்லேருந்து இப்போ நேராக எங்கே வந்துக்கிறான்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கடையூர் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம். அது மட்டும் இல்லை, 60 வயசானா ஆமாம் பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கிறீங்க எல்லோரும் போய். அங்கே என்ன சார்ஜு? ஆமாம், எத்தனை வருஷம்னு யாருக்காவது தெரியுமா? பேட்ரி சார்ஜ் எத்தனை வருஷம் தெரியாதா? நீங்கள் சொன்னால் தெரிஞ்சுக்கிறோம். 16 ஆண்டு காலம். எத்தனை வருஷம்? 16 வருஷம் மீண்டும் கொடுப்பார். மறுபடியும் 60 70 அப்படி வந்த உடனே என்ன பண்ணுறான்? 80வதுக்கு மறுபடியும் தான் நம்ம போயிடுறோமே. அப்போ என்ன பண்ணணும்? 60வது கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆணுக்கு 60ஐ தொடணும், ஆண் வயசு 60ஐ தொடணும், இல்லைன்னா முடியணும். தொடக்கத்திலும் போகலாம், முடிவிலும் போகலாம்னு அர்த்தம். அதுக்கு என்ன விழான்னு பேர்? சஷ்டியார்த்த பூர்த்தியா? என்ன பூர்த்தி? 60ன்னா என்னது? 6 எதை குறிக்கும்? அமாவாசையிலிருந்து 6வது நாள் என்ன நாள்? என்ன ஐயா இது கூட தெரியாமல் இருக்கிறீங்க? 5வது நாள் பஞ்சமி, 6வது நாள் என்ன வரும்? சஷ்டி வருதா? 60 வந்தால் சஷ்டியார்த்த பூர்த்தின்னு அர்த்தம். இப்பயாவது நம்ம ஆட்கள் மூளையை பயன்படுத்தி எவ்வளவு ஷார்ட்டாக வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கணும். 70 வந்தா பீம ரத சாந்தி. 80 வந்தா சதா அபிஷேகம். அதுக்கு என்ன காரணம்? 1000 பிறை கண்டார்கள்னு அர்த்தம். எத்தனை பிறை? 1000 பிறை கண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த 1000 பிறை கண்டவர்கள் காலில் விழுந்தா நாமும் 1000 பிறை காணலாம். கிட்டத்தட்ட 80 வயசில் என்ன பார்த்துருப்பாங்க? 4 தலைமுறை க்ளோஸ் ஆகிருக்கும். 4 தலைமுறையை பார்த்தாங்கன்னு அர்த்தம். 4 தலைமுறை கழித்து 5வது தலைமுறையை பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 5வது தலைமுறையை பார்ப்பதற்கு முன்னதாக அவர்கள் காலில் நம்ம விடணும்னு அர்த்தம். அப்போது 60 வயது ஒவ்வொருவருக்கும் வருகிற பொழுது சஷ்டியார்த்த பூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருக்கடை ஊர் அந்த இடத்துல காலபீடம்னு பேர். ஏன்? காலனை காலால் உதைத்ததனால என்ன பீடம்? கால பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீடம். காலபீடம் அப்படின்னா காலனை வென்ற பீடம். காலன் யாரு? யமதர்ம ராஜா. அந்த யமதர்ம ராஜாவாக இருக்கக்கூடியவரை நம்மால் வெல்ல முடியுமா? புது மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டார், பிறந்த குழந்தைன்னு பார்க்க மாட்டார், வயசானவங்கன்னு பார்க்க மாட்டார், வயசு இருக்கிறவங்கன்னு பார்க்க மாட்டார், எம்பின்னும் பார்க்க மாட்டார், எம்எல்ஏன்னும் பார்க்க மாட்டார், ஐபிஎஸ்ன்னும் பார்க்க மாட்டார், ஐஏஎஸ்ன்னும் பார்க்க மாட்டார். அவருக்கு நேராக முடிஞ்சதா சீட்டை கிழிச்சிட்டு நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் வந்துடுவார். யார் அவர்? தர்மராஜா. என்ன பேர்? யமதர்மராஜா இல்லைங்க, தர்மராஜா. காலம் தவறாமல் வருவதனால அவருக்கு காலன்னு பேர். யமன் என்று சொல்லக்கூடியதை உடம்பு வேற உயிர் வேற பிரிப்பதனால யமன் என்பது பெயர். தர்மராஜா அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மத்தின் வழியில் நடக்கக்கூடியவர், தர்மம் தவறாமல் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம்.
யாருனாலும் தர்மம் தவறிடுவாங்க. ஆனால் தர்மராஜா மட்டும் என்ன பண்ணுவார்? தர்மம் தவற மாட்டார். அதுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும். இந்திரன் மனைவி இந்திராணி ஒரு கிளி வளர்த்தா. 25 வருஷம் வளர்த்தா. ஆயுசு முடிய போகுது. கிளி உயிர் இழுத்து நிற்குது. அல்ட்ரா இந்திரங்கிட்ட சொல்லி, எங்க இந்த கிளி இறந்து போச்சுன்னா நானும் இறந்து போயிடுவேங்கன்னா. ஐயோ, நீ இல்லாமல் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறது? தேவலோகம் நல்லாவா இருக்கும் இந்திராணி இல்லாமல் இருந்தா? அப்படியானா இந்த கிளியை எப்படியாவது, நீங்கள் 33 தேவர்களுக்கு தலைவர் தானே, எப்படியாவது இந்த கிளியை பிழைக்க வைங்க பார்ப்போம். சரி, இந்த தலையெடுத்து எழுதுறானே அவங்ககிட்ட போய் கேட்குறேன் என்னென்ன நடக்குதுன்னு. நேராக பிரம்மா கிட்ட போனார். அவர் சொன்னார், எனக்கு எழுதுறதுக்கு தான் தெரியும், என்ன எழுதிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அப்படி தான் நான் ஒரு முறை உட்காந்து முன்னாடி எழுதினேன். 100 முறை எழுதினா அதே தான் வந்துச்சு. என் சொந்தக்காரன்னு ஒருத்தனுக்கு முன்னாடி எழுதினேன், நம்மக்கு தானே அப்படின்னு, நம்மால் ஆச்சே அப்படின்னு எழுதினேன். அது பார்த்தா அவனுக்கு அல்ப ஆயுஷா இருந்துச்சு. சரி, அமாவாசையில் எழுதி பார்ப்போன்னு அமாவாசையில் எழுதினேன், கிருத்திகளை எழுதினேன், பௌர்ணமியை எழுதினேன், எல்லா கிழமையிலையும் எழுதி பார்த்தேன். பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து எழுதினேன், சுப முகூர்த்தத்தில் உட்காந்து எழுதினேன், வளர்பிறையில் உட்காந்து எழுதினேன், தேய்பிறையில் உட்காந்து எழுதினேன், பிரதோஷத்தில் உட்காந்து எழுதினேன், அஷ்டமியில் எழுதினேன், நவமியில் எழுதினேன், தசமியில் எழுதினேன், பஞ்சமியில் எழுதினேன், சஷ்டியில் எழுதினேன், எல்லாத்துலேயும் எழுதினேன். ஆனால் ஒன்றே திருப்பி திருப்பி வந்துச்சுன்னா. யாரு? பிரம்மா. நானும் எழுத்தை எப்படியா மாற்றி போட்டு பார்த்தேன். ஆனால் நான் படிக்கும்போது பார்த்தா நான் என்ன ஃபஸ்ட்டு எழுதுன்னா அதே தான் வந்துச்சுன்னார். சிவபெருமான் கிட்ட போய் இதுக்கு ஒரு சந்தேகம் கேட்டேன். ஏன் சுவாமி இப்படி என்ன, நான் உன்னை எப்படி எழுத சொன்னேன், நீ எப்படி எழுதுறேன்னார். சுவாமி, நீங்கள் பின்பக்கம் பெரங்கை கட்டி எழுத சொன்னீங்க, நான் இவர் நம்மாலுன்னு நினச்சி நான் முன்னாடியே எழுதிட்டேன்னார். ஐயா, படைக்கிற தொழிலையுமாயா கலப்படம், அதுலேயுமா நம்மால் வேற ஆள். மாணிக்க வாசக பெருமானுடைய பாடலில் 10வது பாடல் நினைக்கிறேன். யாதவன் ஊர் யாதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் சொல்லுவார். அவருக்கு விருப்பு வெறுப்பு, இவர் வேண்டியவர் வேண்டாதவர் எதுவும் கிடையாது. யாருக்கு? சிவபெருமானுக்கு. ஆனால் இந்த பிரம்மா என்ன பண்ணார், நமக்கு வேண்டியவருக்கு நல்லா எழுதலாமேன்னு எழுதுறாராம். அதனால் என்ன பண்ணிட்டார், எழுதுகிற எனக்கே தெரியாது என்ன எழுதுறேன்னு, அதனால் இது எனக்கு தெரியாதுன்னார். அப்போ எப்படி எழுதுவீங்கன்னார், நான் பின்பக்கம் தான் எழுதணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம தலையெழுத்தை எப்படி எழுதுறார் பிரம்மா, முன்னாடி எழுதுவது கிடையாது. பிரம்மாவினுடைய கை பின்பக்கம் கட்டப்பட்டிருக்கும், அவர் எழுதுவார். அப்படிதான் எழுதுறார் எல்லார் தலையெழுத்தையும். அதனால் எழுதுன எனக்கே தெரியாதுன்ட்டார். சரி, யாருக்கு தெரியும்? காக்கும் கடவுள் திருமால் இருக்கார், வா போகலாம், நானும் வரேன்னார். புறப்பட்டு இங்கேருந்து நேராக அங்கே போனாங்க. போன உடனே திருமால் சொன்னார், உயிர் போகிற நேரத்தில் காப்பாற்றுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் என் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்த பிரசாதம் கொடுக்குறாங்க. அதை கூட நம்மாலெல்லாம் என்னமோ வேண்டா வெறுப்பா, சாமியே ஊத்து, எல்லாருக்கும் கொடுக்குற கண்ணு முன்னாடி 3 நான் நிற்கிறேன், எனக்கு ஊற்றாமல் எங்கேயோ கொண்டு போய் ஊத்துற. ஆமாம், ஒரு கையை நீட்டிட்டு வேறு இப்படி நீட்டுவோம். ஏதோ கடமைக்கு வாங்கி குடித்தோம், அப்படி தானே வாங்குறீங்க. எப்படி வாங்கினோம்? மீண்டும் சொல்கிறேன், இடது கை பெண்ணாக இருந்தால் இந்த புடவையினுடைய முந்தானி மேலே போகணும், அதுக்கு மேலே வலக்கரம் போகணும். ஆணாக இருந்தால் உடனே நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு காதில் விழுந்துடுச்சு. நாங்கள் ஜீன்ஸு போடுறவங்களாச்சே, வேட்டி கட்டினா நாங்கள் வேட்டியை தூக்கி அப்படி போட்டு வாங்குவோம். நாங்கள் ஜீன்ஸு போடுறவங்க என்ன பண்ணுறது? ஜீன்ஸு போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கச்சிப்பு போட்டு அதுக்கு மேலே அப்படி வாங்கணும். இது எப்போ பயன்படுவதா ரொம்ப முக்கியம். யமதர்ம ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அந்த யமதர்ம ராஜா பாச கயிறை போட்டு அப்படி தர 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 தரன்னு இழுத்துன்னு போவாராம். எத்தனை நாள்?
16 நாள் தண்ணி இல்லாத காட்டு வழியாக தான் இழுத்துன்னு போவார். இந்த ஆன்மா தண்ணி 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 தண்ணின்னு தவிச்சினே போகுமா. அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், எல்லா ஆன்மாவும் அப்படி தான் போவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கோயிலில், திருமால் கோயிலில் துளசி தீர்த்தத்தை பயபக்தியோடு ஒரு துளி கூட கீழே சிந்தாமல், அது எதுக்காக இந்த இடது கையில் ஒரு ஆடையை போட சொல்கிறேன்னா, வாங்குகிற பொழுது இந்த விரல்களில் நமக்கு சந்து இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அது கீழே சிந்தும். அப்படி சிந்துக்கிற பொழுது அந்த ஆடையில் அது நனைஞ்சிரும். அது ஒரு துளி கீழே விழுந்து நம்ம காலால் மிதிச்சோன்னா யமதர்ம ராஜா நம்ம தொண்டைக்குடியில் காலை வச்சு இழுத்துன்னு போவார்னு அர்த்தம். நிஜமாவான்னு கேட்காதீங்க, நான் சொல்லலை, கருட புராணம் சொல்லுது. நான் சொல்லலை, யார் சொல்கிறது? கருட புராணம் சொல்லுது. அப்போனா என்ன அர்த்தம்? தொண்டைக்குடியில் அவர் கால் வைக்கல, இன்னொன்று தொண்டை குழிக்கு வரக்கூடிய தீர்த்தத்தை அவர் தடுக்கிறார். அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் கால் வைக்கிறாருன்னு சொல்கிறேன். காதுக்கு மேல் பகுதியில் சுஷும்னா நாடின்னு ஒரு நாடி இருக்குது. ஒரு அவுன்ஸ் அமிர்த கலசங்க வச்சுக்கிறார். உள்ளே நுழைஞ்ச உடனே நேராக ஸ்ட்ரைட்டாக எல்லாம் எங்கே போகிறீங்க? பிள்ளையார்கிட்ட போகிறீங்க. அங்கே போன உடனே ஆமாம், இந்த விரலுக்கு வலிக்கக்கூடாது, இங்கே இருக்கிற மண்டைக்கும் வலிக்கக்கூடாது. அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குட்டிக்கினா தலை வலிக்கும்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் குட்டணும். குட்டுவது என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குட்டணும். ஒரு குட்டை அப்படி குட்டி கொண்ட உடனே அந்த அமிர்த கலசம் எப்பயும் அப்படி நிறைஞ்சு இருக்கும். ஒரு துளி அப்படி மேலே நமக்கு உடம்புக்குள்ளே சிந்தும். அப்படி சிந்தினால் அறிவு, ஆற்றல், திறமை மற்றும் நோயின்மை, இரத்த சுத்திகரிப்பு, உடம்பனுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட்டு எல்லா இடத்திற்கும் ஹார்ட்ல இருந்து உள்ளங்கால் பாதம் வரைக்கும் செல்லக்கூடிய சுசும்னா நாடி என்று சொல்லக்கூடிய நாடி இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். இதை நம்ம முன்னோர்கள் முன்னாடியே கோடி வருஷத்துக்கு முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல வச்சாங்க. எல்லா கோயிலையும் முதல்ல பிள்ளையார் இருப்பார். வந்த உடனே அப்படி குட்டிக்கிட்டாங்கன்னா என்ன வரும்? அறிவு வரும், திறமை வரும், ஆயுள் விருத்தி அடையும், ரத்தம் சுத்திகரிப்படையும். அப்படி குட்டிக்கிட்ட ஒரு 3 தோப்பு கரணம் போட்டாச்சுன்னா ஆரோக்கியம் என்பது நீடிக்கும். அட்டாக் வராது. ஆனால் நாமெல்லாம் இந்த தோப்பு கரணம் பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்கும். உட்காந்தும் எந்திரிக்கிறதுல, பிள்ளையாரையும் பார்க்கறதுல. ஒருத்தர் பார்த்தா முருகருக்கு முன்னாடி நின்றுட்டு கொட்டிக்கிட்டு இருக்கார். நான் கேட்டேன், என்ன எனக்கு முன்னாடி இருந்தவர் அப்படி தான் கொட்டிக்கிட்டு வழிபாடு பண்ணால் நானும் பண்ணுறேன். ஐயா, பிள்ளையார்கிட்ட குட்ட வேண்டியதும் முருகர்கிட்ட கொட்டுறேன். என்னது? அதாவது எதுக்கு எதை செய்கிறோன்றதே நமக்கு தெரியாமையே சில வழிபாடு போயின்னு இருக்கு. அந்த சுசும்னா நாடியில் பெருமாள் கோயிலில் கொடுக்கப்படக்கூடிய தீர்த்த பிரசாதத்தை தேக்கி வைத்திருந்து அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர், அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, ராவுகாலம், யமகண்டம், நடு ரோடு எந்த இடமாக இருந்தாலும் பிராணனை பிடிப்பதற்கு யமன் நேரம் தவறாமல் வருகிற பொழுது இந்த அமுத கலசத்திலிருந்து தன்னாலேயே இந்த தொண்டை குழிக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர் திருமால். அதனால தான் அவருக்கு என்ன பேரு? காக்கும் கடவுள். எப்ப காப்பாற்றணும் ஒரு மனுஷனை? ஐயோ, விடிய விடிய ராமாயணம் கேட்டு பொழுது வெடிஞ்ச உடனே ராமர் சீதைக்கு என்ன வேணும்னா சித்தப்பா வேணுன்ற மாதிரியே இருக்குது. ஒரு மனுஷனை எப்போ காப்பாற்றணும்னு கேட்டேன். உயிர் போகும்போது காப்பாற்றினா அவன் மீண்டும் வாழ்வான். மற்ற எல்லா கஷ்டத்துலையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியும். உயிர் போனா திரும்பாதது 3. நாளைக்கு 2ஆம் தேதி மாறிடும், ஜனவரி. நாளைக்கு கிழமை திங்கக்கிழமையாக மாறிடும். அண்ணா நேரம் இதே தான். ஆனால் என்ன கிடைக்காது? போனால் திரும்பாதது காலம், போனால் திரும்பாதது உயிர், போனால் திரும்பாதது மானம். இது 3ம் போனால் திரும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ போனால் திரும்பாத உயிர், மானம் போனால் கூட உயிரோடு வாழலாம்.
காலம் போனால் அடா இந்த வருஷம் இல்லைப்பா 2024 பார்த்துக்கலாம், ஜனவரி 1 அன்னைக்குன்னு விட்டுடலாம். என்ன வருஷம் தானே மாறப்போகுது, மாறினா மாற்றோம் அப்படின்னு விடலாம். ஆனால் உயிர் போனா 24 பார்க்க முடியும், 24 நிமிஷத்தையே பார்க்க முடியாது. அப்புறம் எங்கேருந்து 24 பார்ப்பது? அப்போனா என்ன அர்த்தம்? உயிர் போகிற பொழுது காப்பாற்றணும். அது நாம முறைப்படி இந்த தீர்த்தத்தை வாங்கி அருந்தி இருந்தால், புண்ணியம் செய்தவராக இருந்தால் மீண்டும் சில காலம் இந்த பூமியில் வாழலாம்னு அர்த்தம். அதனால தான் திருமாலுக்கு என்னது பெயர்? காக்கும் கடவுள். நல்லா ஓங்கி ஒரு கை தட்டலாமே. எனக்கு இல்லை, திருமாலுக்கு. உயிரை காப்பாற்றுற கடவுள், துளசி தீர்த்தத்துக்குரிய மரியாதை, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அப்போது இந்த யமன் என்று சொல்லக்கூடியவன் அந்த துளசி தீர்த்தம் கொடுக்குறாள், அதனால தான் அவருக்கு பேர் என்னது? காக்கும் கடவுள். இப்போ இந்த கதையை அங்கே சொன்னார். யார்கிட்ட சொல்கிறாரு? பிரம்மா கிட்டையும் இந்திரன் கிட்டையும் சொல்கிறார் இந்த கதையை. என்னென்ன இங்கேருந்து போய்க்கிறாங்களே கிளி உயிரை காப்பாற்றுறதுக்கு, அங்கே சொல்கிறார் இந்த கதையை. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். அப்போ உங்களாலேயே ஒன்னால் அவருக்கு தெரியும் எல்லாம். ஆமாம், உள்ளக்கிறவருக்கு. சிவபெருமான் கைலாசநாதருக்கு தெரியும் எல்லாம். வாங்க எல்லாம் கைலாயத்துக்கு போகலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் எத்தனை ஊருக்கு போய்கிறோம். நாம் பார்க்குறதோ திருக்கடையூர், ஆனால் போனது எங்கே? பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க, வைகுந்தத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இப்போ கைலாசத்துக்கு போய்க்கிறீங்க. காஷ்மீரில் இருந்து கைலாசம் வரைக்கும் போயாச்சு. இந்த மாதிரி ஒரு கதை எங்கேயாவது இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. இப்போ நேராக கைலாயத்துக்கு போனாங்க. யார்? பிரம்மா, இந்திரன், காக்கும் கடவுள், திருமால். 3 பேர் ஆயிட்டாங்களே. இப்போ 3 4வது இடத்துக்கு போய்க்கிறாங்க. எங்கே? கைலாசத்துக்கு போய்க்கிறாங்க. எல்லாம் லாஸாக போனாலும் லாஸ் ஆகாத இடம் எது? அதனால் கைலாசுக்கு போய்க்கிறாங்க. போனவங்க பார்த்தாங்க, சிவனை வணங்கினாங்க. சுவாமி, இந்திரா அழுதார், என் பொண்டாட்டி செத்துருவேன்னு சொல்கிறா சுவாமி, அதனால் அவள் இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது? நீ ஒன்றும் கவலைப்படாது இந்திரா, எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது சுவாமி, நம்பி வந்த நடராஜரை நம்பினேன், இப்படி கை விரிக்கலாமா? இல்லை, எனக்கும் எழுதுகிற பிரம்மாவுக்கே தெரிலன்றார், காப்பாற்றுற கடவுள் நாராயணருக்கும் தெரிலன்றார், முக்தி தரக்கூடிய கடவுள் எனக்கா தெரியும்னு நினைக்கிற நீ? எனக்கும் ஒன்றும் தெரியாது, நான் எங்கேயும் சிவனேன்னு இருக்கிற ஆள். என்ன ஆள்? சிவனேன்னு இருந்தாலும் என்னை சும்மா விட மாட்டேங்குது. இந்த பார் வந்துட்டு எது வம்பு. சரி, எனக்கும் தெரியாது, ஆனால் நான் கொடுத்தவனுக்கு தெரியும். என்ன சுவாமி, யாருக்கு கொடுத்தீங்க? தர்மராஜா பட்டம் கொடுத்தனே ஒருத்தனுக்கு, உலகத்தில் எவனுக்குமே கொடுக்கல அந்த பட்டம், அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். ஈஸ்வர பட்டமாச்சும் எத்தனை பேருக்கு கொடுத்தார் ஈஸ்வர பட்டம்? சனீஸ்வரர் 1, ராவணேஸ்வரர் 2, இன்னொருத்தர் யார்? இன்னொருத்தர் கொடுத்துக்கிறார். யாருன்னு சொல்லுங்கள் சீக்கிரமாக, சட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் கதைக்கு போயிடுவேன். ஐயோ முடியல சாமி. இல்லையே, அவங்கெல்லாம் காவல் இங்கே இருக்கிறவங்க, நந்திகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர்லாம் இங்கேயே இருக்கிறவங்க. பட்டம் தவம் செய்து வாங்கியவ பட்டம். அட ஒன்று சரி, நானே சொல்லிடுறேன், இவ்வளவு தான் இருப்பார் அவர். பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது எங்கே கொண்டு போய் நிற்க வச்சாரு? பொதிகை மலை என்று சொல்லக்கூடிய மலையில் போய் நின்றது எதனால் நின்னார்? ஈஸ்வரருக்கு சமமாக நின்றதனால் அவருக்கு அகத்தீஸ்வரர் அப்படின்னு பட்டம் கொடுத்தார். யாரு? ஈஸ்வரர் கொடுத்தார். தவம் செய்ததனால கொடுத்தார். ராவணேஸ்வரன் தவம் பண்ணதனால தான் கொடுத்தார். சனீஸ்வரர் தவம் செய்ததனால தான் கொடுத்தார். அகத்தீஸ்வரர் தவம் செய்ததனால கொடுத்தார். இவங்க 3 பேருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தார். ஆனால் தர்மராஜா பட்டம் ஒருவருக்கு கூட கிடையாது. ஒரே ஒருத்தர் யமனுக்கு மட்டும் தான் கொடுத்தார். எல்லாம் விடுங்க தேர. எங்க? ஆமாம், நீங்கள் யாரும் போக வேணாம் அங்கே. அப்புறங்க அங்கே போனால் நம்ம கதியெல்லாம் என்ன ஆகிறது? போனால் திரும்பாத இடம் அது, அதனால் அங்கே போக வேணாம். அவங்க 4 பேர் மட்டும் போட்டு, பிரம்மா, இந்திரன், திருமால், ஈஸ்வரன் 4 பேர் போனாங்க யமலோகத்துக்கு.
4 பேரையும் ஒன்னா பார்த்தா இந்திரன் எப்படி இருக்கும் தர்மராஜாவுக்கு? ஓட்டமா ஓடி வந்தார். முதல்ல சிவபெருமான் காலை தொட்டு வணங்கினார், திருமால் காலை தொட்டு வணங்கினார், பிரம்மா காலை தொட்டு வணங்கினார். அதுக்கப்புறம் இந்திரா நலமானார், நலம்னார். இந்திரனுக்கு கொஞ்சம் கர்வம், 3 பேர் காலை மட்டும் தொட்டாரு, நம்ம காலை தொடவே இல்லையேன்னு. நம்ம ஆட்கள்லையே எவ்வளோ பேர் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு இருக்காதா கர்வம்? அவன் பார்த்தார், ஏன் என்னை மட்டும் வணங்கவே இல்லை, நீயும் என்ன மாதிரி ஆள். நான் அவர் படைக்கிறதுனால, இவர் காப்பாற்றுறதுனால, இவர் முக்தி தர்றதுனால இவங்க 3 பேர் வேலைக்கும் நான் உதவியாளர். பிரம்மா படைச்ச உயிரை பிடிக்கலைன்னா இந்த பூமி தாங்குமா? எல்லாம் நம்ம பாட்டன் பூட்ட எல்லாம் இங்கே இருந்தால் நமக்கு எது என்ன ஆகும்? கார்னீஸ்வரர் கோயில் தாங்குமா? தாங்காது. அதனால எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க இல்லையா? அதனால 3 பேர் காப்பாற்றிட்டே இருந்தார்னா திருமாலுக்கு, அவர் காப்பாற்றிட்டே இருந்தார். எமன் பிடிக்கலைன்னா என்ன ஆகும்? பூமி தாங்காது. அடுத்து சங்கரா என்கின்ற முக்தி தரக்கூடிய தொழிலை செய்கிறவர் சிவபெருமான். என்ன பண்ண முடியும்? அவர் செய்யக்கூடிய தொழிலை இவர் உயிரை பிடிக்கலன்னா அவர் முக்தியை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ இந்த 3 பேருக்கும் இவர் என்னவா இருக்கிறார்? வேலைக்காரனாக இருக்கிறார். முதலாளி யாரு? இவங்க 3 பேரும் முதலாளி. ஆனால் இந்திரன் முதலாளி கிடையாது. என்ன மாதிரி நீயும் ஒரு தொழிலாளி அப்படின்னு அவரை கட்டி அணைத்து கேட்டார். 4 பேரை வந்துக்கிறீங்களே, என்ன விஷயம்னார். 4 பேரும் வந்ததனுடைய காரணம் சொல்கிறாங்க. இந்திரனுடைய மனைவி ஒரு கிளி வளர்த்தா, அந்த கிளி இனிப்போ அப்போவோ உயிர் பிரிகிற நிலையில் இருக்கு. யமனே எப்படியாவது அந்த ஓலை கீழே விடுவதற்கு முன்னதாக நீ என்ன பண்ணுறன்னா அந்த ஓலையை பிடிச்சி மீண்டும் ஒரு 25 வருஷம் எழுதி கொடுத்துரு. அதனால தான் எழுதுகிற கடவுளையும் கூடவே கூப்பிட்டு வந்துக்கிறேன், காப்பாற்றுற கடவுளையும் கூடவே கூப்பிட்டு வந்துக்கிறேன், சங்கரான்னு சொல்லக்கூடிய முக்தி தரக்கூடிய கடவுளையும் கூடவே கூப்பிட்டு வந்திருக்கிறேன். இவங்க 3 பேரை வச்சு ஆயுளை நீட்டித்து கொடு இந்திரன் சொன்னான். இவங்க 3 பேர் சொல்லி நான் கேட்க மாட்டேன், நான் சொல்லுவேன். முதலாளி சொன்னால் தொழிலாளி கேட்டு தானே ஆகணும். கண்டிப்பாக கேட்குறேன், வாங்க. ஆனால் எனக்கும் தெரியாது, யமலோகத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. எல்லாருடைய ஆயுளையும் ஒரு ஓலையில் எழுதி ஒரு கயிறில் கட்டி தொங்க விட்டு வச்சுக்கிறோம், நூலில். அப்படி நம்ம உயிரெல்லாம் எதில் ஊசலாடின்னு இருக்குது. ஆமாம், ஒரு நூலில் ஒரு ஓலையில் ஊசலாடின்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கரெக்டாக 5 பேர் உள்ள நுழையிறாங்க. இந்திரன், யமதர்மராஜா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 5 பேரும் உள்ள நுழைஞ்சி கதவை திறந்தாங்க. ஒரு ஓலை அருந்து கீழே விழுந்தது. இந்திர சொன்னார், என்னமோ ஒரு ஓலை அருந்து விழுதே, இருங்க இருங்க அப்படின்னு. பூமியில் விழுறதுக்கு முன்னாடி யமதர்மராஜா எடுத்திருந்தா பரவாயில்ல, அது கீழே விழுந்துருச்சு. யமதர்மராஜா எடுத்தார். அவருக்கு படிக்கலை, அவருக்கு ஒரு கணக்கு பிள்ளைகிறார், படினார். யார் அவர்? ஆமாம், சித்திரகுப்தர். சித்திரகுப்தர் யாருடைய அவதாரம்? சிவபெருமானுடைய மறு அவதாரம் தான் சித்திரகுப்தர். கணக்கு பிள்ளையா யார் யாரையோ போட்டாங்க. அவன் கொஞ்சம் அந்த கணக்கு இந்த கணக்கு போன கணக்கு வந்த கணக்கெல்லாம் எழுதுனான். சிவபெருமான் பார்த்தார், நானே கணக்கு பிள்ளையா வரேன்ட்டு வந்துட்டார். சித்ரா பௌர்ணமி அன்றைய தினத்தில் அவதாரம் செய்ததுனால அவருக்கு என்ன பேர்? சித்திரகுப்தர் அப்படின்னு பேர். எங்கே இருக்கு அவருக்கு கோயில்? காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கு. தங்கத்தினால் ஆன சித்திரகுப்தர் சித்ரா பௌர்ணமி அன்றைய தினத்தில் ஒரு நாள் வீதி உலா வருவார். அப்பேற்பட்ட சித்திரகுப்தர் படிக்கிறார். அந்த ஓலையை இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க என்னென்னு. யமதர்மராஜா, இந்திரன், சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு ஐவரும் சேர்ந்து இன்றைய தினத்தில் இந்த யமலோகத்தில் இருக்கக்கூடிய ஓலை எழுதியிருக்கக்கூடிய கணக்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு ஐவரும் கதவை திறந்து ஒன்றாக உள்ளே நுழைகிற பொழுது அந்த கிளியினுடைய உயிர் பிரிய கடாவது. அவ்வளவுதானா? கை தட்டுறது அவ்வளவுதானா? விதி எப்படியெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கணும்.
ஐவரும் சேர்ந்து யமலோகத்திற்கு வந்து யமன்கிட்ட இருக்கக்கூடிய கணக்கை அந்த கதவை திறந்து உள்ள 5 பேரும் நுழைகிற பொழுது கிளிக்கு உயிர் போகணும்னு எழுதி வச்சுக்குது. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா அந்த கிளி உயிரோடவே இருந்திருக்கும். ஆனால் எப்படி அந்த கிளியினுடைய உயிர் பிரியிறது? இப்படி தான். அப்போ அவன் இடத்துல இருந்துக்கிட்டே 4 பேரையும் அவன் இடத்துக்கு வர வச்சிருக்கிறான் ஒரு உயிர். அது எப்பேற்பட்டது? தேவர்கள் உயிர் கிடையாது, ஒரு யானை, சிங்கம், புலி, கரடிகள் உயிர் கிடையாது, ஒரு மனிதர் உயிர் கிடையாது. யாருடைய உயிர்? சாதாரணமாக இந்திராணி வளர்த்த ஒரு கிளியினுடைய உயிரை பிடிப்பதற்கு இவ்வளவு திருவிளையாடல் நடந்தால் நம்ம உயிரை பிடிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு நடக்கும்னு யோசிங்க. அப்போ நம்ம உயிரை பிடிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு யோசிக்கணும் இல்லையா? காலம் தவறாமல் வரக்கூடியதனால அவருக்கு என்ன பேர்? காலன் என்பது பெயர். அப்படிப்பட்ட யமதர்ம ராஜா அங்கு சிவபெருமானுடைய காலால் உதைச்சார். சிவபெருமானை வச்சார். யார் உதைத்தது? ஊன்றிய திருவடி சிவன் திருவடி, உதைத்த திருவடி உமையவள் திருவடி. சிவபெருமான் வச்சிருந்தா யமன் உயிரோடு இருந்திருப்பாரா? யோசிங்க. அம்பாள் கருணையோடு உதைச்சான். அப்பா அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும். அம்மா என்ன பண்ணுவா? எங்கே அப்பா அடிச்சிருவாரோன்ற பயத்தில் அம்மா அடிக்கிற மாதிரி பாவனை பண்ணுவா. அதான் அம்மா. 1000 தந்தைக்கு சமம் ஒரு அம்மா. ஆனால் நம்ம சிவபெருமான் அப்படி இல்லை. 1000 தாயும் கொடுக்க முடியாத அன்பை கொடுக்கக்கூடியவர் நம்ம சிவபெருமான். அதனால தான் அவருக்கு என்ன பேர்? அம்மை அப்பர்னு பேர். அம்மை அப்பர்னு பேர். எங்கே நான் அவனை உதைத்தால் அவன் இறந்து விட்டால் மீண்டும் ஒரு யமனை படைத்து அவன் கையில் தொழிலை கொடுக்கணுமேன்னு ஊன்றிய திருவடி சிவன் திருவடி, உதைத்த திருவடி உமையவள் திருவடி. அர்த்தநாரீஸ்வரராக இருந்து உதைச்சாங்க. என்னவா இருந்து உதைத்தாங்க? அர்த்தநாரீஸ்வரராக இருந்து உதைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடம். எந்த இடம்? திரு கடை ஊர். அந்த இடத்திற்கு ரொம்ப ரொம்ப அட்ட வீரட்டான தலத்திலையும் திருக்கடையூரும் ஒரு தலம். அது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அதே மாதிரி 16 வகையான செல்வம், ஆயுள் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள், ஆயுள் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைங்க. பெரியவங்களுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. பெரியவங்களுக்கு தான் எல்லாரும் என்ன பண்ணுறோம்? 60ஆம் கல்யாணம் தான் அங்கே போய் நடத்துகிறோம், இல்லைனா 60வது கல்யாணத்தை இங்கே பண்ணிவிட்டு அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணணும்? ஆயுள் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? நேராக திருக்கடையூருக்கு போய் அங்கு அந்த இறைவனுக்கு பாலோ தேனோ தயிரோ உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பேர் என்ன? அவருக்கு பேர் என்னது? அமிர்த கடேஸ்வரர். என்ன பேர்? அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அமிர்த கடேஸ்வரர்கிட்ட என்ன பண்ணணும்? நாமும் ஆசீர்வாதம் அந்த குழந்தைங்களை வாங்க வைக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு ஆயுள் வளரும். ஆனால் நாமெல்லாம் கருவிலேயே தாய்மார்கள் என்ன செய்யணும்? கரு உற்பத்தியான உடனே என் பிள்ளை கலெக்டர் ஆயிடணும், என் பிள்ளை என்ஜினியர் ஆயிடணும், ஆமாம் என் பிள்ளை டாக்டர் ஆயிடணும், என் பிள்ளை அதுவாயிடணும் இதுவாயிடணும், இப்படி தான் கேட்டுனுக்குறோம். ஆனால் என்ன கேட்க மறந்துடுறோம்? ஆயுளை கேட்க மறந்துடுறோம். 2 கேட்டால் போதும் எல்லா குழந்தைங்களுக்கும். ஒன்று ஆயுள் கேளுங்க, இன்னொன்று அறிவை கேளுங்க. அறிவும் ஆயுளும் இருந்தால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம்? குழந்தைங்களுக்கு என்ன கேட்கணும்?
ஆயுள் கேட்கணும். எல்லா குழந்தைகளுக்கும் ஆயுள் கேட்கணும். அப்போ எல்லா இறைவன்கிட்டையும் ஆயுள் கேட்கணும். ஆயுள் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளை அங்கே கொண்டு போய் அங்கே அவர்கள் பெயரில் அர்ச்சனை பண்ணி அந்த குழந்தைய ஒரு நாள் இரவு அங்கு தங்கியும் வரலாம். ஒரு நாள் இரவு திருக்கடையூரில் தங்கியும் வரலாம். அதே மாதிரி அங்கு பசுவுக்கு யானைக்கு தீனி கொடுத்து வந்தால் ஆயுள் விருத்தி அடையும்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய இறைவன் பெயரை சொல்லி அங்கே நம்ம குழந்தைங்களுக்கு அர்ச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியதை பண்ணலாம். அதே மாதிரி சில பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருத்தமும் இருக்கும், ஆயுள் பொருத்தம் மட்டும் இருக்காது. மற்ற 9 பொருத்தம் வந்துடும், ஆயுள் பொருத்தம் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? கல்யாணம் ஆனதற்கு பிறகு கணவனும் மனைவியுமாக அந்த தலத்திற்கு போய் இறைவா எனக்கும் என் கணவருக்கும் ஆயுளை கொடுன்னு மனைவியும் கணவரும் 2 பேரும் சேர்ந்து அந்த அமிர்தகடேஸ்வரர் என்று சொல்லக்கூடியவரை வேண்டி பிரார்த்தித்து கொண்டு அபிராமி அம்மையாரை என்ன பண்ணணும்? மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் எவ்வளோ கொடுப்பார்? எத்தனை வருஷம் கொடுப்பார்? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 16 வருஷம் கொடுப்பார். ஒருத்தர் வாழ்த்துகிற பொழுது என்ன சொல்கிறீங்க? அதில் 2 அர்த்தம். ஒன்று செல்வம், இன்னொன்று ஆயுள்னு அர்த்தம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ். ஏன் வந்து திருக்கடையூருக்கு போகிறீங்கன்னா 16 வருஷம் சேர்த்து தருவார் ஆயுளை. அதனால தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ் ஒன்று அர்த்தம். இன்னொன்று 16 செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வம். அந்த கதையை பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அபிராமி பட்டர் அந்த தலத்தில் தான் என்ன வாங்கினார்? பைத்தியக்கார பட்டம் வாங்கிட்டு அம்பாளினுடைய கருணை அவருக்கு அங்கே தான் கிடைச்சது. அப்பேற்பட்ட இன்னொன்று தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்ட வீரட்டான தலத்தில் அதுவும் ஒன்று. அபிராமி என்றால் அழகு இன்பம் என்று சொல்லக்கூடிய பொருள் தரும். அழகு என்பது தரக்கூடியவள், இன்பத்தை தரக்கூடியவள். இறைவனுடைய நாமம் அமிர்தகடேஸ்வரர். பார்க்கடலை கடைந்த பொழுது, பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்படி கடைந்த பொழுது என்னாச்சு? அமுதத்தினுடைய ஒரு பகுதியை கொண்டு வந்து தேவர்கள் அந்த இடத்துல இலைப்பாரி விட்டு புறப்பட்டாங்க. அமுதத்தை கொண்டு வந்து எங்கே வச்சாங்க? திருக்கடை ஊர் அந்த தலத்தில் தான் கொண்டு வந்து வச்சு கொஞ்ச நேரம் பொறுத்து மீண்டும் என்ன பண்ணாங்க? அங்கிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த அமுதம் சிவலிங்கமாக மாறிவிட்டது. அதனால் என்ன பொருள் அவருக்கு? அமிர்த கடேஸ்வரர். கடைஞ்ச அமுதம் எங்கே கிடைச்சது? அதுவே லிங்கமாக சுயம்புவான லிங்கம். நீங்கள் இந்த பக்கம் இருப்பார் யார்? சம்ஹாரமூர்த்தி அப்படின்றவர் இந்த பக்கம் இருப்பார். ஆனால் சிவலிங்கம் எந்த பக்கம் இருக்கும்? அமிர்த கடேஸ்வரர் நேராக இருக்கும். நேராக இருக்கக்கூடியவருக்கு என்ன இருக்குது? சக்தி என்று சொல்லக்கூடிய அமுதத்தினால் உற்பத்தியான ஒன்று. என்ன அமுதம்? பார்க்கடலை கடைந்த அமுதம் என்று சொல்லக்கூடியது. அதனாலே லிங்கம் உற்பத்தியானது. சுயம்புவான லிங்கம், யாரும் வச்ச லிங்கம் கிடையாது. அது 33 கோடி தேவர்கள், உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர். 33 கோடி தேவர்கள் அந்த அமுதத்தை ஒரு குடத்தில் வைத்து கொண்டு அங்கே கொண்டு வந்து வச்சு இலைப்பாரி மீண்டும் அதை எடுத்துக்கிட்டு புறப்படலான பொழுது அது அங்கேயே லிங்கமாக மாறியதனால அமிர்தகடேஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த இடத்துக்கு போனால் ஏன் நமக்கெல்லாம் கிடைக்குது ஆயுள்? 33 கோடி தேவர்களுக்கு நரை திரை மூப்பு வராதது போல நமக்கும் ஒரு 16 வருஷத்தை யார் கொடுக்குறார்? சேர்த்து கொடுக்குறாருன்னு அர்த்தம். சேர்த்து கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய இடம் எது? திரு கடை ஊர். அதனால் இன்னொரு சிறப்பு அந்த தலத்தில் இருக்குது. என்னது? மிருகண்டு என்று சொல்லக்கூடிய முனிவர் பெருமான். அதுக்கப்புறம் யார்? அவருடைய மனைவி மித்ராவதி அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? 3 காரணம். 1,
மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கலன்னா என்ன இருக்காது, சாபம் இருக்குமே. ஆனால் மூதாதையர்கள் சாபம் இருக்குமான்னா என்ன கிடைக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்காது. ரெண்டாவது, குலதெய்வத்தின் சாபம் இருக்குமே ஆனால் குழந்தை இருக்காது. மூன்றாவது, சிவன் சொத்து மொத்தத்தில் கோயில் சொத்து என்ன அர்த்தம், குல நாசம்னு பேர். அப்போது மொத்தத்தில் கோயில் சொத்து குலநாசம். அதனால் இந்த 3 காரணங்களுக்காக குழந்தை பாக்கியம் இருக்காது. ஆனால் மிருகண்டுக்கும் மித்ராவதிக்கும் அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஏன், அவங்க முனிவர்கள், முற்றும் துறந்தவர். அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் தனக்கு வாரிசு இல்லையேன்னு ரொம்ப வருத்தம். அப்படி வருத்தப்படுகிற பொழுது தவம் இருக்கிறார் வாரிசுக்காக. நாமோ என்ன இருக்கணும், நல்ல குழந்தை பிறக்க வேண்டுமானால் தவம் இருக்கணும். கல்யாணம் ஆன உடனே நல்ல குழந்தை பிறக்கணும்னு போகக்கூடிய அத்தனை ஆலயத்தில் என்ன கேட்கணும், அறிவோடு ஆயுளோடு நல்ல குழந்தையாக, என்ன குழந்தை, நல்ல குழந்தையாக பெரியவங்களை மதிக்கிற மாதிரி தெய்வத்தை வணங்குற மாதிரி இருக்கக்கூடிய அறிவும் ஆயுளும் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை இறைவா எங்களுக்கு தர வேண்டும் பிரார்த்தனை பண்ணணும். எல்லாரும் என்ன பிரார்த்தனை பண்ணணும், அப்படி ஒரு பிரார்த்தனை செய்யணும். அப்படி இவர்கள் என்ன பண்ணாங்க, இருவரும் குழந்தையை வேண்டி குழந்தைக்காக தவம் இருக்கிறாங்க, கணவனும் மனைவியும். அப்போது திதி கொடுக்கலன்னா என்ன இருக்காது, குழந்தை பாக்கியம் இருக்காது. அப்போனா என்ன பண்ணணும், 12 அமாவாசைக்கு திதி கொடுக்கணும்னு அர்த்தம். திதினா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்தனரை வச்சு தான் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. அப்போனா என்ன அர்த்தம், இறைவனுக்கு ஒரு பச்சிலை, பசுவிற்கு ஒரு கட்டு அகத்திக்கீரை. எப்போ கொடுக்கணும், அமாவாசை அன்றைய தினத்தில் கணவர் இல்லாதவர்கள், மனைவி இல்லாதவர்கள், அப்பம்மா இல்லாதவர், மாமனார் மாமியார் இல்லாதவங்க, அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் யாராவது இறந்திருப்பாரே ஆனால் ஒரு கட்டு அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், பச்சரிசி அன்னம். இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது தெரியவே இல்லை. அமாவாசைக்கு என்ன சாப்பாடு படைக்கிறீங்கன்னா, நாங்கள் புழுங்கல் அரிசி தான் சாப்பிடுவோம், புழுங்கல் அரிசி தான் சமைக்கிறோம். பச்சரிசி அன்னத்தை தான் படைக்கணும். ஏன்னா ஏற்கனவே அந்த அரிசி வெந்து போன அரிசி. எது, புழுங்கல் அரிசி என்பது என்ன அர்த்தம், வெந்துட்டது. பச்சரிசி என்பது கொஞ்சமாக அந்த படையலுக்கு மட்டும் போட்டுட்டு ஒன்றும் இல்லை, ஒரு டீஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு என்ன பண்ணுவாங்க, பருப்பு, அவ்வளவு தான். அதை வச்சு காக்காய்க்கு வைக்கணும். வசதி இருந்தால் ஒரு வாழைக்காய், இல்லையா அகத்திக்கீரை, இல்லையா பாவக்காய், இல்லையா கருணைக்கிழங்கு, இல்லையா சேப்பங்கிழங்கு, ஏதாவது ஒன்றாவது சாப்பிட்ற மாதிரிக்குதா, எல்லாம் கசப்பு. ஏன்னா இங்கே வந்து அவங்க தங்கிடக்கூடாதுல்ல, அதுக்காக அதை போட்டு அமுச்சு வைக்கிறோன்னு அர்த்தம். தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதுக்கப்புறம் என்ன அமாவாசை, ஆடி அமாவாசை. இது 3 அமாவாசைக்காவது கண்டிப்பாக திதி கொடுத்தே தீரணும். அதுக்கு சில பெண்கள் சொன்ன காரணம், எங்கள் மாமியார் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னது, எல்லா பெண்கள்கிட்டையும் அன்பான ஒரு வேண்டுகோள், ஒரு கேள்வி. இதை நான் கேட்கணும்னு கேட்கல, கேட்கணும்னு தோன்றுறது நான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் மாமியார் ஸ்டவ் பயன்படுத்தினாங்களா, கேஸ் அடுப்பு, தங்கத்தில் தாலி சரடு போட்டாங்களா, மிக்சி கிரைண்டரு டிவி யூஸ் பண்ணாங்களா, வீடியோ கால் வரக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணாங்களா, இதெல்லாம் எங்கள் மாமியார் பயன்படுத்தலை, நான் பயன்படுத்த மாட்டேன்னு மருமகள்கள் சொன்னீங்கன்னா ஒத்துக்கலாம். எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க. எப்பமா சொன்னாங்க, உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இல்லைன்னு அர்த்தம். அப்போ சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அது சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையன்கின்ற அகப்பையில் வரும். அது பழமொழி என்னமோ அதுதான். ஆனால் அதே பழமொழி இதுக்கும் பயன்படும். எது, திருவருள் என்று சொல்லக்கூடிய மூதாதையர்கள் அருள் இருக்குமே ஆனால் தான் சந்ததி வளரும், இல்லைன்னா வளராது. இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போனா என்ன அர்த்தம், பழக்கம் இல்லைன்னு விட்டுறக்கூடாது. பச்சரிசி அன்னம், கொஞ்சம் பருப்பு, ஒரு
டீஸ்பூன் நெய், அவ்வளவுதான் வச்சுட்டு இறந்தவர்கள் பெயரை சொல்லி ஒரு கற்பூரத்தை எடுத்துட்டு ஒரு பிடி காக்காய்க்கு சாப்பாட்டை வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வைங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா அங்கே கேட்கல. இதை செய்தால் மூதாதையர்கள் சாபம் நீங்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்து இன்னொன்று, யாவர்க்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வரை. ஒருவேளை செய்ய முடியாத சூழல் இருக்குமே, ஆனால் ஒருவேளை எங்கேயோ காலையில் அவசரமாக கிளம்புறோன்னா ஒரு கட்டு அகத்திக்கரையை முந்தைய நாளே வாங்கிட்டு வந்து ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு புறப்படுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம், மூதாதையர்களுக்கு திதி கொடுத்த புண்ணியம் இருந்த இடத்துலையே கிடச்சிடுது. இருந்த இடத்துலையே கிடச்சிது. ஒரு கட்டு அகத்திக்கரைக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அதனால் அதை செய்யணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? குலதெய்வம், ஏதாவது ஒரு குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கும். அந்த குலதெய்வத்தை பூஜை செய்யணும். என்ன பண்ண, வருஷத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு பொங்கல் வைங்க, அவ்வளவுதான். ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு பொங்கல், ஒரு அபிஷேகம், அதான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அதை செய்தால் குலத்தை வாழ வைப்பதனால் அதற்கு குலதெய்வம்னு பேர். சந்ததியை வளர்க்கும்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது கோயில் சொத்தை கொள்ளையடைக்கூடாது. அதனால் நீங்கள்லாம் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னது, நாங்கள் சிவன் கோயிலில் வாங்குற விபூதியே செவுத்தில் கொட்டிட்டு போவோம். நீங்கள் என்ன மேடம்? ஆமாம், பூ கொடுத்தா தலையில் வச்சுப்போம், பொட்டலம் கொடுத்தா சாப்பிட்ருவோம், ஆனால் விபூதி கொடுத்தா மட்டும் செவுத்தில் போட்டு போயிடுவோம். அப்படி தான் ஓடின்னு இருக்குது, எல்லா செவரும் அப்படி தாங்குது. இத்தனைக்கும் உழவார பனி பாவம் மாதத்துக்கு ஒரு தடவை பனி பண்ணாலும் அப்படி தான் இருக்குது. எவ்வளவு சொன்னாலும் நம்ம ஆட்கள் கேட்க மாட்டேன்றோம். அதுவும் பிரசாதம். நாம எடுத்தா திருட்டு, அதுவா வந்தா பிரசாதம். சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் இப்படி எல்லாரும் கையை இப்படி காமிச்சிட்டு போகணும், கையை இப்படி துடைக்கணும், அவ்வளோதான். ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறான்? நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னையான்னு. அது செவுட்டு சாமி, அதனால தான் கை தட்டுறேன்னார். சிவசிவா, என்ன பண்ணுறது? இப்படியும் போயின்னு இருக்குது நம்ம பக்தி எல்லாம், இப்படியும் பக்தி போயின்னு இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்? யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. திருமூலருடைய வாக்குக்கு ஏற்றார் போல மூதாதையர்கள் சாபம் இருக்குமானால் குழந்தை கிடையாது. அடுத்த குலதெய்வ சாபம் இருந்தால் குழந்தை கிடையாது. அடுத்த சிவன் சொத்து குலநாசம். மொத்தத்தில் கோயில் சொத்தை கொள்ளையடைத்த நாம நம்ம பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு சொத்து சேர்த்து வச்சா நம்ம வருங்காலத்தில் சந்ததியை கட் பண்ணி எந்த கோயிலுக்கு எடுக்கப்பட்டதோ அதே கோயிலுக்கு ரிட்டர்ன் திருப்பி அந்த செல்வம் போய் சேர்ந்து விடும் என்பது ஐதீகம். அதனால இவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. யாருக்கு? மிருகண்டு முனிவருக்கும் மித்ரா வதிக்கும். அப்படி தவம் இருக்கிற பொழுது இறைவன் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அவர் என்ன காட்சி கொடுத்து இவங்க என்ன வரம் கேட்குறாங்க என்பதை நாளை பார்க்க போகிறோம். நாளைய தினத்தில் இந்த அமிர்தகடேஸ்வரர் மிருகண்ட முனிவருக்கும் மித்ராவதிக்கும் என்ன வரம் கொடுத்தாங்க, எப்படிப்பட்ட வரம் கொடுத்தாங்க, எப்படிப்பட்ட குழந்தை கொடுத்தாங்கள் என்பதை நாளைய தினத்தில் பார்க்க இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள், ஆலயத்தினுடைய தக்கார் மற்றும் ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார்கள் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும், அதே போல ஆலயத்தினுடைய உலவார தொண்டு சீர்திருத்த கூட்டம் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற வேண்டும் என்று சொல்லி வேண்டி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நாளை 7 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.